வணக்கம். எல்லாம் வல்ல மூகாம்பிகையினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். திருப்பதியில் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய கதைகள் உண்டு. அது திவ்ய தேசம். அங்கே ஒரு கிழவி சுண்டல் வித்து வியாபாரம் செய்து வந்திருந்தார் ஒரு காலத்தில். அந்த திருப்பதி ஏழுமலையானை சென்று பார்ப்பதற்காக செல்லுகின்றவர்கள் எல்லோரும் கோவிந்தா கோவிந்தா என்று தினமும் கூறிக்கொண்டு செல்லுவார்கள். இந்த கிழவியும் சுண்டலை விற்று அவளுடைய பசியாறுவதற்கு தேவையானவைகளை வாங்கி அங்கே வாழ்ந்து வந்து கொண்டிருந்தாள். இந்த பெருமாளை பற்றி அதிகம் அறியாதவள். அந்த வழியாக வந்த ஒரு பக்தனிடத்திலே இந்த வயதான கிழவி, எல்லோரும் இப்படி படையெடுத்து செல்லுகின்றீர்களே, அப்படி எங்குதான் செல்லுகின்றீர்கள்? அவர் ஒன்னே சொன்னார், என்ன கிழவி, இது உனக்கு தெரியாதா? மேலே இருக்கிற மலையப்ப சுவாமியை தான் பார்க்க போகணும். ஏன்னா வெங்கடாஜலபதி, அவரை பார்த்தால் அனைத்து கஷ்டங்களும் நிவர்த்தியாகிவிடும், வைகுண்ட பதவி கிடைக்கும். அவரை பற்றி அறியாமல் நீ திருப்பதியில் இருந்து கொண்டிருக்கிறாயே. இந்த கிழவிக்கும் ஒரு ஆசை, சரி நம்மளும் போய் பெருமாளை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வருவோம். உடனே அவங்களுடைய இந்த கிழவி, ஐயா எனக்கு யாரும் இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை நீங்கள் திருப்பதிக்கு கூட்டிக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்டுருங்க, நான் மலையப்ப சுவாமியை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்ன. சரி, இந்த அம்மா கிளம்பிட்டாங்க. மேலே போனாங்க, சுவாமியை தரிசனம் பண்ணாங்க. மாடவீதி உலா, மாடவீதி வந்தாங்க. இருந்தாலும் இந்த கிழவிக்கு ஒரு ஆசை, நம்ம தினமும் இருந்து இந்த பெருமாளை வழிபாடு செய்தால் எப்படி இருக்கும்? முக்தி என்பது இறைவனாக அருள வேண்டும். அப்படித்தான் இறைவன் அருளுகிறான். ஆசைப்பட்ட உடனே இந்த கூட வந்தவங்கள்ட்ட சொன்னான், இந்த மாதிரி தினமும் நான் இருந்து இந்த பெருமாளை தரிசிக்க வேண்டும். அவங்க சொன்னாங்க, நாங்கள்லாம் சம்சாரிம்மா, நாங்கள் இங்கே இருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. இங்கே பக்கத்தில் ஒரு ஆசிரமம் இருக்குது, இங்கே முனிவரெல்லாம் தங்கிக்கிட்டு இருக்காங்க, நான் கொண்டு போய் அவங்கள்ட்ட விடுறேன், அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நேராக கொண்டு போய் அங்கே விட்டாங்க. அங்கே போய் அந்த முனிவர்கிட்ட சொன்னோன்னே அவர் சொன்னார், உங்களுக்கு என்னம்மா செய்யணும், நான் உங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு இங்கேயே இருந்து கொள்கிறேன். சரி, இந்த அம்மா தினமும் அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டு அங்கேயே இருந்து கொண்டிருந்தார். இப்படி காலம் போகின்ற பொழுது ஒரு நாள் அந்த முனிவர் இந்த அம்மாவை கூப்பிட்டு, என்ன காரணத்துக்காக இங்கே இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? வேங்கடமுடையானை நேரில் தரிசிக்க வேண்டும், அதற்காக இருக்கிறேன் அப்படின்னு இந்த கிழவி சொல்லிச்சு. அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம், நம்மளே முனிவர் சாமியாராக இருக்கிறோம், நம்மளே இன்னும் அந்த வேங்கடமுடையானை பார்க்க முடியவில்லை, இந்த கிழவி இப்படி ஆசைப்படுதே, அதற்கு ஏதாவது வழி சொல்லுங்க, என்ன செய்யறது? ஒன்றும் தெரியாதுன்னு சொன்னாலும் இந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்க போகுது, ஏதாவது ஒரு வழியை சொல்லி விடுவோம், சந்தோஷமாக இருந்துட்டு போடும் குறை காலமும் அப்படின்னு சொல்லி ஒரு மரத்தடியில் ஒரு புற்றொன்று இருக்கிறது, அந்த புற்றில் அமர்ந்துதான் பெருமாள் தபம் செய்து அலமேலு மங்காயை திருமணம் செய்து கொண்டார். அதனால் அந்த மரத்துக்கடியில் நீ உட்கார்ந்து கொண்டு
இறைவனை வேண்டினால் உனக்கு தரிசனம் கொடுப்பார். இந்த அம்மா உடனே போச்சு அந்த புத்துக்கிட்ட பக்கத்தில் உட்கார்றதுக்கு குளத்தில். அப்படி உட்கார்ந்த உடனே சும்மா வெறுங்கையோடு எப்படி உட்கார்றது? தினமும் சுண்டல் செய்து எடுத்துட்டு போய் உட்காந்து அங்கே வியாபாரத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பெருமாளை கேட்டு அப்படி வேண்டிக்கிட்டு இருக்கிற பொழுது பெருமாள் பார்த்தார், என்னடா இந்த அம்மா டெய்லி வந்து உட்காருது, சரி ஒரு நாள் தரிசனம் கொடுத்து விடுவோம், ஏன்னா நம்பிக்கையா வந்து உட்காருது. இறைவன் மீது யார் நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக பலன் என்பது உண்டு. நம்பிக்கை தான் இறைவன், நடக்கும். அப்ப ஒரு வயதான கோலத்தில் அங்கேருந்து பெருமாள் வரார். அந்த தேஜஸை பார்த்தோன்னே இந்த பாட்டி சொல்லுது, ஐயா கொஞ்சம் சுண்டல் வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப டயர்டாக இருக்கிறீங்களே, கொஞ்சம் சுண்டல் வாங்கி சாப்பிடுங்க, மிகவும் சோர்வாக இருக்கிறீர்களே சுண்டல் அருந்துங்கள் சொல்லுவேன். உன்னை பெருமாளும் வாங்கி சாப்பிட்றார். வாங்கி சாப்பிட்டுட்டார். பெருமாள் கிளம்புறார். இந்த அம்மா கேட்குது, சுண்டலுக்கு காசு? ஏம்மா நானே கல்யாணம் பண்ணி இந்த அலமேல மங்காப்புடல கடனில் உக்காந்துருக்கிறேன், என்னகிட்ட வந்து நீ காசு கேட்டா எப்படிம்மா? இந்த அம்மா புரிஞ்சுக்கிச்சு, ஆஹா வந்திருக்கிறது பெருமாள் தான், நமக்கு தேவை வைகுந்த பதவி தான், இந்த காசு கிடையாது, வந்திருக்கிறது பெருமாள் தான் அப்படிங்கிறது இந்த அம்மா கேள்வி தெரிஞ்சிச்சு. அதெல்லாம் முடியாது, எனக்கு காசு வேணும், நாளைக்கு தர்றேன், கிளம்பிட்டார். அந்த பக்கம் அதற்கு பிறகு அவர் வரவே இல்லை. இந்த கிழவியும் சிவலோக பிராப்தி, வைகுந்த பிராப்தி அடைந்தார். ஆனாலும் இன்றளவும் அந்த இடத்திற்கு பெருமாள் செல்லுகின்ற பொழுது கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல் அங்கே வாத்தியங்கள் வாசிக்கப்படாது. இந்த பெருமாளை தூக்கிட்டு கட கட கடன்னு ஓடிடுவாங்க, இந்த பாட்டி கடன் கேட்குமோ அப்படின்னு. இன்றளவும் அந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, என்றைக்கு நீ இறைவனை துதிக்கின்றாயோ, என்றைக்கு இறைவனை வேண்டி அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறாயோ, அன்றைக்கு இறைவன் உன்னிடத்தில் இருப்பான். அப்படிப்பட்ட மனம் இறங்கி வரக்கூடிய இறைவன் வைகுந்தன். இந்த பெருமாளுடைய வழிபாடு அப்படிங்கிறது கோவிந்தா கோவிந்தா என்று ராமா ராமா என்று கூறிவிட்டாலே, நீ ராமரை திட்டலாம், திட்டினா கூட ராமன் தான் சொல்ற, அதுக்கும் பலன் உண்டு. நல்ல பலன்களையே அருள்வார் இந்த வேங்கடமுடையான். இந்த புரட்டாசி மாதத்தில் வேங்கடமுடையானுடைய அருளை பெற்று எல்லோரும் இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்கிறோம்.